ஜோதிடரா உங்களுடைய கருத்து 26ல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிட திசாபுத்திகள் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களோட கணிப்பு பிரகாரம் அவர் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அதே நேரத்தில் அரசியலில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் அவரோட தசாபுத்தி இப்போ நடக்கிறது. அவருக்கு புதன் தசையில் சுக்கிர புத்தி நடக்குது. அடுத்ததான் திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2 கிரகமும் உச்சஸ்தானத்தில் இருக்கு. அதனுடைய தசா புத்திகள் நடக்கிறதால ஜாதக ரீதியாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இது என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இவரை தவிர்த்து விட்டு யாரும் எந்த அரசியலும் பண்ண முடியாது. முதல்வராகவும் இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவரோட 5ஆம் ஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் இவர் காங்கிரஸை தேர்ந்தெடுத்தாங்க. பட் ஆனால் காங்கிரஸ் போகாதுங்கிறது தான் இன்னைக்கு இவரோட நிலைமை. ஏன்னா இவருக்கு சுக்கிர தசையில் சனி புத்தி நடந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட நேரம் சரியில்லை, அடுத்த முதல்வர் எடப்பாடி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? விஜயோடைய அந்த அமைப்புகள் ஏன் மாறுது? தசா புத்தி பார்க்கும் போதுமா அவருக்கு சுக்கிர தசை, நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி புத்தி. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். 2026 அரசியல் களத்துல தேர்தல் நெருங்கிருச்சு. இது குறித்து அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஆய்வாளர்கள் பல கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. 26ல இவங்கதான் ஆட்சி அமைப்பாங்க, அவங்கதான் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல ஆன்மீக ரீதியிலாவும் ஜோதிடர்களும் பல கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஊடகத்துல பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட திரு குருவாயூர் சோழி பிரசன்ன ஜோதிடர் சுகுமாரன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. திரைபேசி அனைத்து அன்பர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இப்போ 2026ல இவங்கதான் ஜெயிப்பாங்க, அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு பல கருத்துக்கள் வெளியானாலும் ஜோதிடர்களுடைய ஒரு கருத்தும் அந்த கணிப்புகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அந்த வகையில ஜோதிடரா உங்களுடைய கருத்து 26ல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஜோதிட திசாபுத்திகள் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களோட கணிப்பு பிரகாரம் அவங்களோட திசாபுத்தி, எங்களோட கணிப்புங்கிறதோட அவங்களுக்கான திசாபுத்திகள் இருக்கு இல்லையா, அதனுடைய கணிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சனி பாத்தீங்கன்னா 7ஆம் ஸ்தானத்துல உச்சம். சனி தசையில செவ்வாய் புத்தி. அவர் கொஞ்சம் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை. அதே நேரத்துல அரசியல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வெற்றி அப்படிங்கிறது போன வாட்டி மாதிரி சாதிக்க முடியலாலும் ஓரளவுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி தான் அவரோட நிலப்பாடும் இருக்கு. அதே நேரத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் அவரோட தசாபுத்தி இப்ப நடக்கிறது. அவருக்கு புதன் தசையில சுக்கிர புத்தி நடக்குது. புதனோட சுக்கிரன் அவருக்கு ஜாதகத்திலே உச்சம். அவருக்கு சுக்கிரனும் உச்சம், சனீஸ்வரனும் உச்சம். அதனால சுக்கிர புத்தி நடக்கிறதால அவருக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதா தான் தெரியுது. அதே புது வரவான திரு நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நடக்கிறது சுக்கிர தசையில சனி புத்தி. சுக்கிரன் 9ஆம் ஸ்தானத்துல ரிஷபத்துல இருந்தாலும் சனீஸ்வரன் அவருக்கு 10ஆம் ஸ்தானத்துல அஸ்தங்கமானதால ரொம்ப பெரிய சிரமங்களையும் கூட இருக்கிறவங்களால சில துரோகங்களையும் இவர் இப்போ அனுபவிப்பார். அடுத்ததான் திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்றுன்றதால ஆட்சி பிடிக்கிற மாதிரி இல்லைனாலும் அவர் கொஞ்சம் இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அது இந்த வாட்டி கொஞ்சம் நடிகர் விஜயை நோக்கியும் செல்வதால இந்த தாக்கங்கள் பெரிய லெவல்ல இல்லாத அதே லெவல்ல நிற்கும். போன வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு MP எலெக்ஷன்ல 8.5% வாங்கினார் ஓட்டு. அந்த இடத்துலயே அவர் நிக்கிறதே பெரிய விஷயமா இந்த வாட்டி இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலும் 4 முனை போட்டியிலும் அவர் எடுத்தாருன்னா அதுவே அவரோட பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். இப்போ எல்லா தலைவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொன்னீங்க சார். அதை தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடப்பாடியாருக்கு ரொம்ப அதிகமாவே தெரியுதுமா. ஏன் எப்படி சொல்லனா, ஜாதக ரீதியா நீங்க கூட்டணி கணக்குக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஜாதக ரீதியா இப்போ நடக்கிற தசாபுத்தி புதன் தசையில சுக்கிர புத்தி. அவருக்கு புதன் பாத்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னம் ரிஷப லக்னம். புதன் பாத்தீங்கன்னா 10ஆம் ஸ்தானத்துல இருக்கு. 10ஆம் ஸ்தானாதிபதி சனீஸ்வரன் துலாம்ல உச்சம். அதே மாதிரி லக்னாதிபதியும் 10ஆம் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் தான் மீனத்துல உச்சத்துல சூரியன் கூட நிற்கிறாரு. அஸ்தங்கம் ஆகல, எந்த கிரகமும் அஸ்தங்கம் ஆகல, எந்த கிரகமும் நீசம் ஆகல.
2 கிரகம், அந்த 2 கிரகமும் உச்சஸ்தானத்துல இருக்கு. அதனுடைய தசா புத்திகள் நடக்கிறதால ஜாதக ரீதியா அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இது என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும். இப்போ இந்த தலைவர்கள்ல இப்ப நம்ம பார்த்த 4 முனை போட்டியில இருக்கக்கூடிய தலைவர்கள்ல உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கு அப்படின்னு முதல்வர் ஐயாக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் திரு அதிகமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன்னா அவருக்கு நடக்கிற தசா புத்தி அப்படி. சனி புத்தி, சனி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உயர்ந்த உச்சஸ்தானத்துல இருந்தாலும் செவ்வாய் புத்தி நடக்கிறதால அவரோட உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் அவர் கருத்தில் வைக்கிறது நல்லது. இது முதல்வரை பொறுத்த வரைக்கும், ஐயா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் லக்னமும் ராசியும் ஒண்ணுதான். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். இவருக்கு ராகு வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் ஸ்தானத்துல உச்சஸ்தானத்துல தசாபுத்தி சனி தசை தான் நடக்குது. அதே மாதிரி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக சனியும் செவ்வாயும் சேர்ற டைம்ல நாங்க ஜாதகத்துல வந்து ஆரோக்கியத்துல கவனம் வேணும் சொல்லுவோம். அதே மாதிரி இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னா புதன் வந்து மீனத்துல நீசமாயிருக்கு. அங்கதான் செவ்வாய் நிக்குது. 8ஆம் ஸ்தானத்துல செவ்வாய் நிக்குது. அதனால இவர் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கண்டிப்பா தேவைப்படும் இவரோட உடல் நலத்துல. இப்போ அவருக்கு இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 26 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவருடைய மகனான துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளரா நிக்க வைக்கப்படுவார் அப்படி சொல்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பேசப்பட்டுட்டு இருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் ஒரு பெரிய தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர். இவரை தவிர்த்து விட்டு யாரும் எந்த அரசியலும் பண்ண முடியாது. முதல்வராகவும் இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் அவரோட 5ஆம் ஸ்தானம்னு பாத்தீங்கன்னா அது வந்து தனுஷுக்கு அதிபதி குரு வந்து சுக்கிரன் கூட நிக்கிறாரு. சோ மகனுக்கு அவர் சான்சஸ் இருந்தாலும் அவரும் ஒரு நல்ல ஒரு வரக்கூடிய ஒரு எமர்ஜாய் வரக்கூடிய ஒரு தலைவர் தான். ஆல்ரெடி எமர்ஜ் ஆயிட்டாரு தமிழ்நாடு அரசியல்ல. இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல அவரு அதை ஒதுங்கிட்டு மகனுக்கு கொடுப்பாருன்றது இருக்காதுங்க. அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ கூட்டணி கணக்குகள் தான் ஒரு கட்சியோட வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் சார். அந்த கூட்டணி இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய 4 பெரிய கட்சிகள் யார் யாரோடலாம் கூட்டணி இறுதியில சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி ஐயாவோட 3 பேரும் இணைஞ்சிட்டாங்க. தேமுதிக வந்து இன்னும் இணைவாங்களான்னு தெரியல. அவங்க இந்த காங்கிரஸ் வெளியே வருமா இல்ல திமுக கூட்டணியில இருக்குமான்ற ஒரு கணக்கு போட்ட பிறகுதான் அவங்க வெளியே வர்றதும் உள்ள போறதும் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ன கேட்டா திமுக கூட்டணில இருந்து வெளியே வர வாய்ப்பே இல்லை. எல்லாரும் பல ரூபங்கள்ல சொன்னாலும் காங்கிரஸ் வெளியே வராது. உட்கட்சி மோதல்கள் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தானே சார். உட்கட்சிகள் அதிகமான மோதல்கள் இருந்தாலும் பெரிய லெவல் தலைவர்களுக்கு ஒரு சாதாரணமா இது வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு விஜய் கட்சி கூட வெளியே வர்ற அளவுக்கு அவங்க சாதாரண அரசியல்வாதிகள் கிடையாது. சிதம்பரம் ஐயா ஆகட்டும், சோனியா காந்தி அம்மையார் ஆகட்டும், ஸ்டாலின் அவர்களும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி போறதை விரும்ப மாட்டார். இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குனா நிறைய ஆஃபர்ஸ் வெளியிட்டு கூட அவரு கூட இன்னும் யாரும் கூட்டணி வைக்காம இருக்காங்க. ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல வந்து அதிகப்படியான கட்சிகள் அவரோட போறதுக்கான வாய்ப்புகள் இல்லம்மா. அவர்கிட்ட யாருமே இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவர் கொள்கை எதிரியா பாஜகவையும் அரசியல் எதிரியா திமுகவையும் நிலைநிறுத்தி தான் அரசியல் பண்ணாரு. ஸோ அவர் எதிர்பார்த்தது எல்லாமே காங்கிரஸ் தான். அவர் ஃப்ரம் பிகினிங்ல இருந்தே அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா காங்கிரஸை மட்டும்தான் அவர் வரணும் கூட்டணிக்குன்னு எதிர்பார்த்தாரு. ஏன்னா சிறுபான்மையினரோட கிறிஸ்டின், அதாவது குறிப்பா வந்து கிறிஸ்துவ மக்களோட ஓட்டு வந்து அவருக்கு சாலிடா விழும்ன்றது அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்றாலையும் பட்டியலின மக்களோட பேராதரவு அவருக்கு இருக்கு. இது இல்லாம அவருக்கு கேரளாலையும் ஒரு கணிசமான அளவு ஆதரவு இருக்கு. ஸோ அதெல்லாம் அவர் கால்குலேஷன் பண்ணி தான் அவரு கிறிஸ்துவ மக்கள் ஓட்டையும் கேரளாலையும் இவர் ஒரு 10 சீட் 5 சீட் வரைக்கும் காங்கிரஸ்க்கு இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் வர்ற மாதிரி தான் இருக்கு. வர்ற எலெக்ஷன்ல இவரால் அது பூஸ்டப் பண்ண முடியும்னு நினைச்சாரு. அதுல இவருக்கு வந்து கிடைக்கும்னு நினைச்சு பாண்டிச்சேரி ஆல்ரெடி இவருக்கு நல்ல ஒரு ஹோல்டு இருக்கிற இடம். இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் இவர் காங்கிரஸை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம். பட் ஆனால் காங்கிரஸ் போகாதுங்கிறது தான் இன்னைக்கு இவரோட நிலைமை. ஏன்னா இவருக்கு சுக்கிர தசையில சனி புத்தி நடந்தாலும், சுக்கிரன் 9ஆம் வீட்டுல இருந்தாலும், சனீஸ்வரன் வந்து அஸ்தங்கமாயிருக்கு 10ஆம் ஸ்தானத்துல. அந்த தசா புத்தி நடந்தா கடைசி வரைக்கும் இவர் எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அஸ்ட்ராலஜியில தெரியுது. நாளைக்கு மாறுன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க வேணா இப்போ எழுதி வச்சுக்கலாம், காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே வராது. இப்போ விஜய் துணை முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பாவது இருக்கா சார்? யார் கூட கூட்டணி போனா தான் நம்ம ஆக முடியும். ஒண்ணு ஜெயிக்கிற கட்சிங்க கூட போனோம், அப்படி இல்லை ஏற்கனவே இருக்கிற கட்சிங்க கூட போனோம். இவர் தனிப்பட்ட இவங்களோட தொண்டர்களே பார்த்தீங்கன்னா விஜயை முன்னிறுத்தி தான், சிஎம்ஆ முன்னிறுத்தி தான் அவங்களோட பிரச்சாரம், அவங்களோட அமைப்பு உத்தி எல்லாருமே எல்லா கட்சியும் ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தோன்றும் போது தோன்றின வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க தலைவரை தான் முன்னிறுத்துவாங்க. அதே தான் தாபாகவும் முன்னிறுத்துறாங்க,
தப்பு கிடையாது. அப்படி பார்க்கும்போது அவங்க தலைவர் தான் சிஎம்மா வரும்னு நினைக்கும் போது அவர் எப்படி துணை முதல்வரை பத்தி யோசிப்பீங்க? அவங்க அந்த ஆப்ஷனே கொடுக்கலையே. எங்கள் தலைமையில் சேரும் கூட்டணிக்கு தான் நாங்க கூட்டணியில் சேர்த்துப்போம்னு சொன்ன பிறகுதான் யாருமே போல. இப்ப இதே ஆப்ஷன் வந்து கூட்டணியில வந்து எனக்கு டெப்டி சிஎம் கொடுங்கன்னு சொன்னா அதிமுக கொடுத்துருக்கோம். நம்புங்க திமுகவே கொடுத்துருக்கோம். அவர் கேட்கலையே. அவர் எதிர்த்து அரசியல் பண்ணுவதே திமுகவை தானே சார். பட் சொல்றாங்க, பட் திமுகவோட காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் தானே அது. திமுகல இருந்து எந்த மாற்றமும் அவரு தனியா செப்பரேட் பண்ணலையே. திமுக தான் ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் சொல்றாரு. அதே மாதிரி பெரியாரை வந்து தான் அவரோட கொள்கை தலைவராக நிறுத்துறாரு. அண்ணாதுரையை நிறுத்துறாரு. எம்ஜிஆர் நிறுத்துறாரு. இன்னும் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் தான் அவர் நிறுத்தலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவரோட எல்லா அரசியல் இதுவும் பார்த்தீங்கன்னா பயணம் இவரை நோக்கி தான் இருக்கு. திமுகவோட காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் தான். வேற அதில் மாற்றமா யாரும் பார்க்கல. திமுகவுக்கும் விஜய்க்கும் பெரிய மாற்றம் இருக்கிறதா ஜனங்களும் நினைக்கல. அதே தான் திருப்பரங்குன்றம் விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா அவர் எந்தவித கருத்தும் சொல்லலை. பேரளவு கூட ஒரு கருத்து சொல்லலை. நீங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர்களை வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதே அரசியல் தான் இவரும் பண்றாரு. சமத்துவ பொங்கல் நடத்தல, அதே சமத்துவ கிறிஸ்துமஸ் நடத்தினாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன, இவங்க கிட்ட இல்லாத ஒன்னே ஒண்ணு விஜய்ங்கிற பேரு. திமுக தாவக ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் நாங்க பார்க்கணும். திரு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படி சொன்னீங்க. ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் பலரும், முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இப்போ தாவேகாவை நோக்கி, விஜய் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. இது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெருத்த விளைவை ஏற்படுத்தாதா சார்? நீங்க வந்து இதே ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி இருந்த கள நிலவரம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லை. ஜெயலலிதா அம்மா ஒரு காலத்துல சொன்ன மாதிரி தான் திமுக பார்த்தோ எல்லாமே அந்த அம்மா தனிப்பட்ட முறையில சொன்னாங்க. கண்ணு கட்டுற தூரம் எதிரி இல்லைன்னாங்க. இதை வார்த்தை ஸ்டாலின் ஐயாவும் சொன்னார். ஏன்னா கண்ணுக்கு எட்டுற தூரம் எதிரியே இல்லாம இருந்தாங்க. பட் இன்னைக்கு நிலைமையை பாருங்க. இன்னைக்கு நிலைமையில இவங்க மெர்ஜாய் வராங்க. இவங்க வந்து இருக்குமா காங்கிரஸ்ங்கிற பதற்றத்துல யார் இருக்காங்கன்னா, இன்னைக்கு நாங்க தான் பெரிய கூட்டணி, நாங்க தான் ஸ்ட்ரென்த்தா இருக்கோம், இன்னும் 10 வருஷமா நாங்க கூட்டணியில இருக்கோன்ற இவங்க தான் பதற்றம் அடைகிறாங்களே ஒழிய அதிமுக பதற்றமே இல்லாம சாலிடா எமர்ஜ் ஆகுது. ரெண்டாவது சில விஷயங்கள் சிறுபான்மையினர் சப்போர்ட்டா பேசும்போது பெரும்பான்மை ஒன்றிணைறது சகஜம் தானே, அதுவும் நடக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க பாருங்க இவருக்கான வெற்றி வாய்ப்பு இப்போ 50-50 இருக்கு. இன்னும் சில மூமெண்ட் கிட்ட வரும்போது, ஏன்னா எடப்பாடிக்கு ரொம்ப நல்ல டைம். நீங்க எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைம். புதன் தசையில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர புத்தி நடக்குது, சுக்கிரன் உச்சமும் இருக்கு. அதனால அவரை நீங்க அண்டர் எஸ்டிமேட்டே போடாதீங்க. நீங்க பாருங்க, இப்போ இவ்வளவு நாள் பல ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா விஜய்க்கு நேரம் நல்லா இருக்கு, விஜய் அடுத்த முதல்வர் ஆவார் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா விஜயோட நேரம் சரியில்லை, அடுத்த முதல்வர் எடப்பாடி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? விஜயோடைய அந்த அமைப்புகள் ஏன் மாறுச்சு சார்? தசா புத்தி வந்து பார்க்கும்போதுமா அவருக்கு சுக்கிர தசை, நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி புத்தி. சனி வந்து தொழில் ஸ்தானத்துல 10ஆம் ஸ்தானத்துல அஸ்தங்கம். அவருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவரு சிபிஐ என்கொயரி கேட்டார் கரூர் சம்பவத்தில். இவங்களே தான் கேட்டாங்க. இவங்க கேட்டது சுப்ரீம் கோர்ட் வந்து முன்னாள் நீதியரசர் தலைமையில போட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவருக்கும் இதுல சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்க வீடியோ போட்டோஸ்ல இருந்து எல்லா ஆதாரங்களும் கேட்கும்போது பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் இவர் மேலேயும் வரும். ஏன்னா இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா அல்லு அர்ஜுனாவது பாத்தீங்கன்னா ஒரு ரசிகை இறந்ததுக்கு 11வது நபரா சார்ஜ் ஷீட்ல அல்லு அர்ஜுனா பேரும் சேர்க்கப்பட்ட மாதிரி இவரோட பேரும் இந்த 41 பேர் சார்ஜ் ஷீட்ல சேர்க்கப்படும். அது எத்தனாவதுங்கிறது எனக்கு இப்ப சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது இது வந்து இவர் நினைச்சா கூட அவ்வளவு சீக்கிரத்துல வர முடியாது வெளியே. இவர் அதை வந்து கொஞ்சம் போராடி தான் வெளியே வர வேண்டியிருக்கும். பட் சார்ஜ் ஷீட்ல பேர் சேர்த்ததால அவர் குற்றவாளி நான் சொல்லலை. இவருக்கு அதில் என்ன வேணா ஆர்கியூ பண்ணலாம், வெளியே வரலாம், குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு நிரபராதி நிரூபிச்சு வெளியே வரலாம். ஆனா அந்த ஒரு 2 வருஷம் அதே மாதிரி ஜனநாயகன் படத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது ரிவ்யூ போங்கன்னு சொன்னாங்க. இவங்க ரிவ்யூ போயிருந்தா 3 நாள்ல இந்த ரிவ்யூ விஷயம் முடிஞ்சிருக்கும். இவங்க வந்து சேலஞ்சு பண்றேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனப்போ அவங்களும் அவங்க சென்சார் போர்டும் என்ன பண்றாங்க, இவங்களும் சேலஞ்சு பண்றதுக்காக போன போது அந்த டைம் டிலே ஆகுறது. வந்துடும், படம் வராது இருக்க போறது இல்லை. ஆனா அந்த பொங்கல் தேதி எந்த ஒரு பொருளும் அந்த ஒரு நேரத்துக்கு வரலன்னு சொன்னா ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி தான். அதுதான் இதுல நடக்கிறது. இது பாத்தீங்கன்னா தன்னால கேள்வி கேட்ட ரெண்டும் தனக்கு சாதகமா வரும் நினைச்ச ரெண்டும் டிலே ஆகுது. நான் வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, அதுக்கு இவ்வளவு காலம் இருந்த தசா புத்தி தானே விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலா ஒரு விஷயத்துல நடக்குது. நீங்க வேணா பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்த ஒரு விஜயோட கட்சி இன்னைக்கும் கட்சியோட கட்டமைப்பையோ
நான் மற்ற மக்களோட பேராதரவையோ ரசிகர்களையோ குறை சொல்ல விரும்பல. ஆனா தலைமை எடுக்கிற முடிவு என்ன ஆகுது பாருங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஈரோடுல பேசினாங்க. ஈரோடுக்கு அப்புறம் 30 நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் 90 நாள்ல எலெக்ஷன் நடந்துரும். ஏன்னா ஏப்ரல் எண்டுக்குள்ள எலெக்ஷன் நடந்துரும். இன்னும் இவங்க இது வரைக்கும் மக்கள் கிட்ட வரலையே. மாவட்ட லெவல்ல கூட பார்க்கல. எந்த கட்சிக்காரனையும் பார்க்கல, ரசிகர்களையும் பார்க்கல, தொண்டர்களையும் பார்க்கல. ஜெயலலிதா அம்மா ஜெயில இருக்கும்போது கூட ஆட்சியும் நடந்தது, கட்சியும் நடந்தது. கனிமொழி அம்மாவும் அப்படிதான். அவங்களும் ஜெயில இருக்கும்போது கட்சியும் நடந்தது, ஆட்சியும் நடந்தது. ஸோ எப்பவுமே அரசியல்னு ஒன்று வந்துட்டா எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் தங்கு தடை இல்லாம பிரயாணிக்கணும். முதல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அவரோட மைண்ட் செட் இப்போ வர்ற மாதிரி நிலைமையில அவர் இல்லை. அவர் யாரை நம்புறதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கார். இதுதான் உண்மை. ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த அவரோட தசா புத்திகள் இல்லை. நீங்க சொல்லலாம் தசா புத்தி இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். அதனாலதான் சொல்றோம் அவருக்கு இப்போ டைம் சரியில்லை. முன்ன இவர் 25% வாங்குவார்னு சொன்னாங்க. பட் இப்ப இருக்கிற நிலைமையில தனிப்பட்ட முறையில போனா இவர் இது வரைக்கும் யாருமே இண்டிவிஜுவலா சாதிக்காத அளவுக்கு 15% வாங்கினாலும் இவரோட அது சீட்டா பாத்தீங்கன்னா என்னால இப்போ ப்ரிடிக்ஷன் அறுதிட்டு சொல்ல முடியும். சிங்கிள் டிஜிட்ல மட்டும்தான் அவரால் சீட் கன்வெர்ட் பண்ண முடியும். இவர் யாருக்கு ஸ்பாயிலர், யாருக்கு லக்கி சாம் அப்படிங்கிறது ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் பொறுத்து. பட் இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா திமுக கூட்டணி தான் இவரால் அதிக அளவுல டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டை இது வரைக்கும் தக்க வச்சவங்க அவங்க, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகும். விடுதலை சிறுத்தை கட்சியில சார்ந்த அவங்க இங்கே இந்த கூட்டணியில தான் இருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் பெரிய லெவல்லே பாதிப்பு ஏற்படுத்தும். அதனாலதான் அவர் தன் மீட்டிங்ல சொல்றாரு, நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகரை நம்பி யாரும் போயிடாதீங்க, நான் பால்வாடி இல்ல உங்களுக்கு எல்லாம் PhD கத்து கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க பதற்றப்படுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி ஓட்டை இவர் எடுக்க வாய்ப்பே இல்லை. பிஜேபி ஓட்டுன்றது கொள்கை ரீதியா விஜய் கூட போகாது, அதிமுக இருந்து போகும். அதே மாதிரி முஸ்லிம் மைனாரிட்டியில கூட கொஞ்சம் பெண்கள் ஓட்டு விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 10% இப்போ இருக்குன்னு வச்சீங்கன்னா கிறிஸ்டின் ஓட்டு, அதுல 8% கிறிஸ்துவர்கள் ஓட்டு கண்டிப்பா விஜய் நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எந்த பக்கம் ஸ்பாயிலர்னு நினைச்சீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் இவர் ஸ்பாயிலர். இன்னும் காங்கிரஸ் வராது. எனக்கு அதுல 100% கான்பிடென்ட் இருக்குமா. இவரோட டைமுக்கும் இவரோட இதுக்கும் காங்கிரஸ் இவர் கூட்டணிக்கு வராது. நீங்க வேணா இதையும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், நீங்க வேணா பாத்துங்க. காங்கிரஸ் வராது. ஏன்னா காங்கிரஸ்க்கு தெரியும் இப்ப 15 MLA வர்றது இல்லாதாயிடுமா, ஆயிடும். இவங்களும் ஓட்டை பிரிச்சு எல்லாரும் நடுத்தர நிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. இவர் நல்லா பிரிப்பார் ஓட்டை. ஆனா முதல்வர் ஆவறதுக்கோ துணை முதல்வர் ஆவதற்கோ இவர் அதுக்கான பிளான்ல இறங்கல. இதுதான் இதோட இவருக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா CBI கேஸுங்கிறது இவர் இப்போ கொஞ்சம் உண்மையா பயப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஷன் ஒரு இதுன்னும் போது யாருன்னா கூப்பிட்டாலே எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு அந்த பதட்டமும் பயமும் வரும். இப்போ அவருக்கும் அது நார்மலான ஒரு மனிதர் தானே. வரும் உச்ச ஸ்தானத்துல ஒரு நடிகர், நிறைய பேருக்கு நல்லது செஞ்சவர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அரசியல் ரீதியாக அவர் நிறைய செட்பேக்க வருங்கால எதிர்பார்க்கலாம். அவருக்கு அனுபவம் வரும். அப்ப அவர் புரிஞ்சுக்கிற ஒரு பாடம் 2029ல அடுத்த MP எலெக்ஷன்ல இதை தப்பெல்லாம் திருத்திக்கிட்டாருன்னா அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து ஆன்மீக ரீதியிலான நிறைய தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பது கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் V. சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும்.